Hi everyone, welcome to Shanbrick channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல இருக்க ஸ்மார்ட் ஆர்ட் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்மார்ட் ஆர்ட் எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் பசங்க புக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ் புக்லலாம் மைண்ட் மேப் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் புக்லலாம் பார்த்தீங்கன்னா பிரமிட் சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து சில டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் புக்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்க்கிளில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஆர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஸ்மார்ட் ஆர்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் பாருங்க நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்மார்ட் ஆர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பாருங்க ஒரு நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் கிளிக் பண்ணால் அதுலேயே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ப்ராசஸ்ஸு, சைக்கிள், இந்த மாதிரி சைக்கிள் கூட சைக்கிள்லேயே வந்து என்னென்ன ஸ்டைல்ஸ் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வேணும். நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே கொடுக்குறேன். பாருங்க எனக்கு இன்செர்ட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம டைப் பண்ணிக்கலாம். சன், செகண்ட் ஒன் வந்து மூன், அண்ட் தேர்ட் ஒன் வந்து எர்த்து, ஃபோர்த் ஒன் வந்து வீனஸ், ஃபிஃப்த் ஒன் வந்து மார்ஸ். அதே மாதிரி இந்த சர்க்கிள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஏதாவது கொடுத்துக்கணும்னா இங்கேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட்டோட ஸ்டைல்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கார்னர் இதை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் ஷோ ஆகுது. பாருங்கள் நான் கிளிக் பண்ண அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல்ஸில் மாறும். இப்போ பாருங்கள் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மாறும். எனக்கு எதுவுமே வேண்டாம், அதனால நான் விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் கீழே வந்து இப்போ நிறைய சப் பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே புல்லட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த ஆட் புல்லட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன சன் கீழே வந்து சப் பாயிண்ட்ஸ் வருதோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய டைப் பண்ணிக்கிறேன். நான் நிறைய டைப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள் நான் நிறைய சப் பாயிண்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதா? சன் கீழே நான் நிறைய சப் பாயிண்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதா? ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியல. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே என்ன டைப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஆட் புல்லட்டுக்கு கீழே டெக்ஸ்ட் பேனுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சன் கீழே நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஷோ ஆகுது. இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எல்லாமே பார்த்துக்கலாம். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் புல்லட்டுக்கு மேலே ஆட் ஷேப்புன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் ஷேப் இன்னொரு சர்க்கிள் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஷேப்ஸில் போயிட்டு ஆட் ஷேப் ஆஃப்டர் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஆஃப்டரில் வந்து எனக்கு ஒரு ஷேப் வந்து ஆட் ஆகிருக்கு. பிஃபோர் கொடுத்தேன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஷேப் வந்து ஆட் ஆகும். இப்போ பாருங்கள் பிஃபோர் கொடுக்குறேன், முன்னாடி வந்து எனக்கு ஒரு ஷேப் வந்து ஆட் ஆகிருக்கு. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஷேப். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டோட லே அவுட் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஸ்டைல் வேணும், இந்த சர்க்கிள் வேண்டாம், உங்களுக்கு வேறு ஸ்டைல்ஸ் வேணும்னா இங்கே பாருங்கள் லே அவுட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரைட் டு லெஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வரும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு ரைட் சைடில் வரும். இப்போ பாருங்கள் இங்கே வீனஸ் டைப் பண்ணி வச்சுக்கணும், இது வந்து எனக்கு ரைட் சைடில் வரும். இந்த எல்லோ சர்க்கிள் வந்து எனக்கு எந்த சைடில் வரும், லெஃப்ட் சைடில் வரும். இது எல்லாமே சேம் டைரக்ஷனில் இருக்கிறது மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் ரைட் டு லெஃப்ட் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இது நம்மளுக்கு ரைட் சைடு வந்திருக்கு, இது லெஃப்ட் சைடு வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள் இந்த ப்ளூ வந்து இந்த சைடு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இது எது சேம் டைரக்ஷனில் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் ரைட் டு லெஃப்ட். இந்த ப்ளூ வந்து எந்த சைடில் இருக்குது, நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது. இப்போ ரைட் டு லெஃப்ட் நான் கிளிக் பண்ணும்போது பாருங்கள் ப்ளூவும் நம்மளுக்கு இந்த சைடு மாறிடும். எது சேம் டைரக்ஷனில் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஆர்ட் உங்களுக்கு வேண்டாம், இந்த கிராஃபிக்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல இந்த கலர்லாம் உங்களுக்கு வேண்டாம்னா இங்கே ரிசெட் கிராஃபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி கலரில் இருந்ததோ அதே கலரில் வந்து வந்துடும். டிஃபால்ட் கலரில் என்ன கலரில் இருந்ததோ அதுவே நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஆர்ட் வேண்டாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னா
ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸ் மாதிரி இருக்கா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்செட்டில் இருக்க ஸ்மார்ட் ஆட் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான் பிரீஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.